ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டிஎன்பிசிக்கு ஜென்ரல் தமிழ் இலக்கணத்திலிருந்து நாம் அதாவது ஓல்டு புக் தமிழ் 6th அதுக்கப்புறம் 7th இதிலிருந்து நம்ம ஒரு 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய டவுட் வந்திருக்கும். ஆஃப்டர் குரூப் 4 வந்து கொஷின் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அது போயிட்டு பாருங்கள். அதில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். அதாவது வேர் டு ஸ்டடின்னு ஒரு குரூப் 2A வந்து சொல்லியிருப்பேன். அதில் தமிழில் என்னெல்லாம் படிக்கலாம், ஜிஎஸ் என்னெல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதை பார்க்கலன்னா இந்த தமிழ் வீடியோ பார்த்துட்டு போயிட்டு பாருங்கள். அதில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டுருப்பேன். 6th ஓல்டு வந்து பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக்கு, 6th to 12th வரைக்கும் இருக்கிற இலக்கணம் நியூ புக்கு, சிறப்பு தமிழ் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதில் வந்து நம்ம மொத்தமாக படிக்க போகிறது கிடையாது. சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் மரபு தொடர்கள், பழமொழிகள்னு சொல்லிட்டு வேறு அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு 6th and 7th ரெண்டுமே சேர்த்து ஒரு 100 கொஷின் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஓல்டு புக் வந்து 6th to 10th வரைக்கும் இருக்கிற இலக்கணம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்த பிறகு நம்ம நியூ புக் இலக்கணம் பார்த்துட்டு அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் நம்ம டாபிக் வைஸாக இலக்கணம் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். அதை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நமக்கு அவுட் சோர்ஸ் எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம், எங்கெங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம ஒரு 2 கொஷினுக்காக வந்து 500 பக்கம் 1000 பக்கம் படிக்க முடியாது. ஓகேங்களா? அதனால் கிளியர் சோர்ஸ் கிடைச்சோடனே நான் அதிலிருந்து உங்களுக்கு 100 கொஷினாக வந்து உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது தெரியாமல் கேட்குற 20 கொஷினுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, தெரிஞ்சு கேட்குற 80 கொஷின் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. என்னோடய டார்கெட் அதுதான். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம கையில் இருக்கிற சோர்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்குள்ளே நான் அவுட் சோர்ஸ் கிடைச்ச உடனே அதிலிருந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்கிறேன். பிடிஎஃபாகவும் நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி எதுலேருந்துலாம் எடுத்திருக்காங்க தெரிஞ்ச புக்கு எல்லாமே உங்களுக்கு 4-5 புக்கு வந்து குரூப்பில் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன். தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏன்னா கலைச்சொற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மினிமம் வந்து ஒரு 1000 பக்கம் போகுது. ஓகேங்களா? ஏல ஸ்டார்ட் பண்ணி இசட் வரைக்கும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நம்ம படித்தோம்னா நமக்கு ஆல்ரெடி படித்ததெல்லாம் வந்து மறந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம 80 கொஷினுக்கு நம்ம டார்கெட் பண்ணோம். இப்போ வந்து நமக்கு இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 50 to 55 கொஷின் வந்து புக்கு ஓரியன்டாகவும் நமக்கு தெரிஞ்ச மாதிரியும் கேட்டிருக்காங்க. அப்படி அந்த 50 to 60 கொஷினில் நல்லா படித்து தெரிஞ்சவங்களுக்கு மீதி 80 கொஷின் போடுற அளவுக்கு அந்த திறமை இருந்திருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெளியில் தெரியாத அந்த 20 கொஷினுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கணும் இல்லைங்களா? அதுக்குமே வந்து நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி அதுலேயுமே தனித்தனியாக 100 கொஷினாக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நமக்கு வேண்டிய 80 கொஷின் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா அவங்க எங்கேருந்து கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. இப்போ வந்து இந்த புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த டைம் குரூப் 2A தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். ஆனால் புக்கில் இருந்து ஒரு 50லேருந்து 60 கொஷின் வருன்றது வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த குரூப் 4 கொஷின் மூலமா. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அவுட் சோர்ஸ்லாம் வந்து அதுக்குள்ளே நம்ம குரூப் டிஎன்பிசி சைட் கொடுக்குறாங்களா பார்க்கலாம். இல்லைனா வந்து நிறைய வந்து நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் எதெல்லாம் எடுக்கலாம், கலைச்சொற்கள் இன்னும் எந்தெந்த புக்கிலேருந்து எடுக்கலாம். இப்போ இளங்கொம்பரனார் புக்கிலேருந்து நமக்கு எடுத்திருக்காங்க. அதுபோல் வந்து தேவநேய பாவனார் சொல்வளத்திலிருந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? இது மாதிரிலாம் வந்து வேறு எதெல்லாம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா, பழமொழிகள், மரபு தொடர்கள் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 100 வினாக்கள் இன்றைக்கி பார்த்தலாம். 6th to 10th வரைக்கிற இலக்கணம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வீடியோவிலும் 100 வினாக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நியூ புக் இலக்கணம். நான் சொல்கிறது இலக்கணம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் புக்கில் வந்து அட்டை டு அட்டை படிக்கணும்னு சொல்லலை. இலக்கணம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. புக் பேக்கில் இருக்கிறத கவர் பண்ணுங்கள். தென் வந்து உரைநடை செய்யுள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு அழகு 7 இருக்குது இல்லைங்களா? அதில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அது ஓரியன்டாக இருக்கிறது மட்டும் படிங்க. அட்டை டு அட்டை படிக்காதீங்க. அதுக்கெல்லாம் நமக்கு சுத்தமாக டைமே இல்லை. அதனால தான் நான் ஸ்மார்ட் வேயில் வந்து உங்களுக்கு ஜிஎஸும் தமிழும் வந்து ரிவிஷன் கொடுக்குறேன்னு நான் ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் அந்த வேர் டு ஸ்டடி வீடியோலே இப்போ நான் உங்களுக்கு அதன் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் சிங்கிள் வீடியோவில் வந்து பாலிட்டி பார்த்திங்கன்னா 6th தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10th 12th ஓகேங்களா? இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுபோல் வந்து உங்களுக்கு நான் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தான் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் வந்து ஆட் ஆகிக்கோங்க. அதில் தான் வந்து படிக்கிறதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சோர்ஸ் வந்து வெளிலேருந்து இப்போ எடுக்கிறாங்க. அதற்கான பிடிஎஃப் நாங்கள் கலெக்ட் பண்ண புக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புவேன் டெலகிராமில். அதனால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ மட்டும் நமக்கு யூடியூப்பில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நிறைய இது போல் நீங்கள் பார்க்கும்போது புதுசாக டிஎன்பிசியில் கொஷின் பார்க்கும்போது திணற மாட்டீங்க அப்படின்றது என்னோட கான்செப்ட். ஓகேங்களா? பர்சனலாக நான் நினைக்கிறது, புதுசாக போயிட்டு நம்ம 4 ஆப்ஷனும் ஒரு கொஷினும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய இது மாதிரி நம்ம ஆயிரக்கணக்கில் நம்ம கொஷின் ரெஃபர் பண்ணனா உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காது, ஈஸியாகவும் இருக்கும். அதாவது ஒரு கொஷின் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு தெரியுதான்னு மட்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதாவது அந்த கொஷினுக்கான ஆன்சர் இந்த 3 இருக்காது, இந்த 1 வரத்துக்கு தான் சான்ஸ் இருக்கும் அப்படி நீங்கள் யோசிக்கிற மனப்பான்மையும் இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம் வேர்ல்டில் வந்து நீங்கள் வந்து உங்களை என்ன பண்ணிக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப் 2ஓ இல்லை குரூப் 1ஓ யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்லாம் போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சுட்டு போனது ஒன்று இருக்கும், கேட்குறது ஒன்று இருக்கும். ஆனால் அவங்க எப்படி தெரியுமா கெஸ் பண்ணி ஆன்சர் போடுவாங்க, நமக்கு படித்தது ரிலேட்டடாக வந்து கனெக்ட் பண்ணி ஆப்ஷனை வந்து ஒமிட் பண்ணி பெஸ்ட் ஆன்சர் கொடுக்க முடியுமா அப்படின்றது தான் திங்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து குரூப் 2 குரூப் 1 தென் வந்து யூபிஎஸ்சி லெவல்லாம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. ஆனால் அந்த ஸ்டாண்டர்டே இப்போ வந்து நமக்கு குரூப் 4க்கும் தேவைப்படுது. நம்ம படித்த கொஷின் வந்திருந்தால் கரெக்டாக அடிச்சிடணும், மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இப்போ 100 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50 கொஷின் வந்து நமக்கு தெரிஞ்ச கொஷின் வருதா, இதை கரெக்டாக அடிச்சிடணும். மீதி இருக்கிற 50 கொஷினில் 25 to 35 கொஷின் வந்து நம்ம படித்தது ஓரியன்டாக எதனா வந்திருக்கா, கலந்து வந்திருக்கா, கெஸ் பண்ணி நம்மளால் ஆன்சர் போட முடியுமான்னு யோசிக்கணும். கண்டிப்பாக 15லேருந்து 20 கொஷின் தான் நமக்கு சுத்தமாக தெரியாத கொஷினாக இருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக நம்மளால் ஒரு 5 கொஷின்லேருந்து 10 கொஷின் போட முடியும். அப்போ நம்மளால் தமிழில் வந்து 85 to 90 ரீச் பண்ணுறது கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஓகேங்களா? நம்ம படித்ததை வச்சு என்ன பண்ண முடியுன்றதான் யோசிக்கணும். ஐயோ நம்ம படிக்காதது வந்துருச்சே அப்படின்னு இனிமேல் திங்க் பண்ணுறது வேஸ்ட்டு. நம்ம ஜிஎஸ்க்கு ஆல்ரெடி இது தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் தமிழுக்கும் அதே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா பார்க்கலாம். திருடர் பிடிபட்டனர் என்பது, திருடர் பிடிபட்டனர் என்பது என்னது? இதில் ஒருமை பன்மையா, பன்மை பன்மையா, பன்மை ஒருமையா, ஒருமை ஒருமையா? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. எப்படின்னு கேட்டிங்கன்னா திருடர் என்பதும் பன்மை, பிடிபட்டனர் என்பதும் பன்மை. நிறைய பேர் வந்து இப்போ குரூப் 4க்கு கேட்ட இந்த 2025 இப்போ கேட்ட அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண சொல்லியிருக்கீங்க, கொஷின்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது ஓரியன்டாக நான் வந்து போக போக எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஈஸி டு டஃப் போகலாம் நம்ம. ஓகேங்களா? தெரியாதுன்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறதை விட கையில் இருக்கிறத நம்ம விடக்கூடாது. அதில் முடிஞ்ச அளவுக்கு அது ஓரியன்டாக உங்களுக்கு நான் கொஷின் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஓட, பாட, காண, செய்ய, எழுத, பேச, விளையாட முதலிய அகர ஈற்று வினையெச்சங்களுக்கு முன் கசதப மெய்யெழுத்துக்களின் வறுக்க எழுத்து சொற்கள் வருமாயின் உரிய டேஸ் தோன்றும். அந்த இடத்துல என்ன தோன்றும்னு கேட்டிருக்காங்க. வல்லெழுத்துக்கள் தோன்றும். வறுக்க எழுத்துக்கள்னால் வல்லின எழுத்துக்கள். ஓட காண்பது. ஓகேங்களா? ஓட இங்கே காண்பதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் வைக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு சென்டென்ஸு. இப்போது இங்கே அகர ஈற்று சொல் வந்திருக்கு. வரும் எழுத்தில் வல்லின எழுத்து இங்கே வந்திருந்தா இங்கே இக்கு மிகும். இதுதான் சொல்கிறாங்க வல்லெழுத்துக்கள் மிகும். ஓட காண்பது இதற்கு இனமான வல்லின எழுத்தும் மிகும். ஓகேங்களா? அப்போ வல்லெழுத்துக்கள் தான் மிகும். ரெண்டாவதுக்கு ஏ. ஓட, பாட, காண, செய்ய, எழுத, பேச, விளையாட முதலிய. இங்கே எல்லாமே ஆ சவுண்டில் ஃபினிஷாக இருக்குது. இத்தனை எழுத்துக்கள் இருக்காதுன்னு யோசிக்காதீங்க. எல்லாமே ஆ சவுண்டில் ஃபினிஷாக இருக்குது. இப்படி ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி வரிக்க எழுத்துனா வல்லின எழுத்து வந்தா என்ன எழுத்து மிகுன்னு கேட்குறாங்க. வல்லின எழுத்துக்கு இங்கே வல்லின எழுத்து தான் மிகும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து இனமான மிகும். இந்த இடத்துல நமக்கு வல்லின எழுத்தே தான் மிகும். அது வல்லெழுத்துக்கள்னால் வல்லின எழுத்துக்கள். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து மலர்கொடியின் தந்தை டேஸ் அயராது உழைத்தவர். இந்த 4 ஆப்ஷனில் இங்கே எது போட்டால் கரெக்டாக இருக்கும்? மலர்கொடியின் தந்தை டேஸ் அயராது உழைத்தவர். ஆப்ஷன் சி. அல்லும் பகலும் அவர் அயராது உழைத்திருப்பார். அல்லும் பகலும் அயராது உழைத்திருப்பார். கூகை சரியான ஒளிமரபு பெயரை காண்க. கூகை சரியான ஒளிமரபை காண்க. இப்போ டிஃப்ரெண்ட்டாலாம் ஒளிமரபு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா புல்லுன்னு கொடுத்துட்டாங்க. புல்லுன்னு கொடுத்துட்டு இதோட ஒளிமரபு என்னன்னு கேட்டாங்க. புல்னா வந்து பறவை இனம். எல்லாத்தோட பறவை இனத்தை வந்து இது குறிக்கும். அப்படி குறிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு காகமா, குருவியா, குயிலா, மயிலா எதுவுமே அவங்க வந்து சொல்லலை. நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நரலுமா, முரலுமா, சிமிழ்க்குமா
இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு சில புக்கில் பார்க்கும்போது நரளம்னு இருக்குது, ஒரு சில புக்கில் சிமிழ்க்கம்னு இருக்குது. இது வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்த பிறகு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது போல் வந்து இப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எந்தெந்த பறவை எந்தெந்த ஒலி ஒலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாலும் இது காகமாச்சே, இது மயிலாச்சே, இது கிளியாச்சே, அப்போ இதெல்லாம் வராது. அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ இது கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தெரிஞ்சதை வச்சு ஆன்சரை தப்பானதை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு கரெக்டானதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ கூகை குழரும் தெரிஞ்சாதான் வேறு எந்த பறவை நமக்கு தெரியாத பறவை கொடுத்து கேட்டிருந்தா கூட இதுதான் வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம். இதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்காக வந்து ஈஸியாக கொஷின் கேட்டிங்கன்னா எப்படி நம்ம டஃப்பான கேட்குறாங்களே நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்றவங்களுக்கு தான் நான் அந்த கொஷின் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து ஏன்னா டிஎன்பிசி எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இப்போ எனக்கு வந்து இதெல்லாம் வந்து அவங்க கஷ்டமாக கேட்கலாம், இதெல்லாம் கேட்கலான்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு நான் கொஷின் எடுத்து கொடுப்பேன். டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது தான் நமக்கு மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதன் பிரகாரம் தான் நம்ம அடுத்தடுத்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? மாடல் கொஷின் பேப்பர் கொடுக்கல, நம்ம குரூப் 4 தான் மாடல் கொஷின் பேப்பரை எடுத்துக்கணும். நரி சரியான ஒளிமரபு பெயரை கண்டறிக. நரி ஊளையிடும், நரி ஊளையிடும். உதுக்கண் அப்படி என்றால் இப்போ 6வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. உதுக்கண்ணா சற்று தொலைவில் பார். உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம், உம்பர்னா மேலே. உதுக்கண்ணா சற்று தொலைவில் பார், உப்பக்கம்னா முதுகு பக்கம், உம்பர்னா மேலே. பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆயுத எழுத்து ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து முன் நெடிலும் அதன் பின் வல்லின உயிர்மை குறிலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் 1 மட்டும் சரியா, 2 சரியா, அனைத்தும் சரியா, இல்லை அனைத்தும் தவறா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு, 1 மட்டும்தான் சரி. ஏன்னா ஆயுத எழுத்து வந்து பார்த்திங்கன்னா தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும், இப்போ பாருங்கள் அதுதான் எக்ஸாம்பிள். அதுக்கு ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மை எழுத்தும் பெற்றிருக்கும். வல்லின உயிர்மை எழுத்து. இப்போது தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்து, தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வல்லின இங்கே வந்து ஒரு குறியில் தான் வரணும், நெறியில் வரக்கூடாது. ஓகேங்களா? குறியில் எழுத்து ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தும் பின் வல்லின உயிர்மை எழுத்து. இங்கே குறியில்னு வந்து மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? வல்லின உயிர்மை எழுத்தும் வந்து வரணும். இது ரெண்டும் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு. தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றிருப்பது தான் நமக்கு ஆயுத எழுத்து. ஓகேங்களா? இதில் 1 மட்டும்தான் சரி. அடுத்து வளவனின் தந்தை டேஸ் மிக்கவர், பேரும் புகழும் மிக்கவர். வளவனின் தந்தை வந்து பேரும் புகழும் மிக்கவர். யானை சரியான ஒளிமரபு பெயரை கண்டறிக. யானை பிளிரும், யானை பிளிரும். ஈஸியாக இருக்கிறதுலாம் நான் அப்படியே தள்ளிடுறேன். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது மட்டும் நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், கூகை குழரும், யானை பிளிரும். மயங்கோலி பிழையற்ற தொடர் எது? மயங்கோலி பிழையற்ற தொடர். மயங்கோலி பிழையற்ற தொடர் 11க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. நாள்தோறும் பகல் காட்சி உண்டு. இது பாருங்கள், இங்கே தப்பு, இங்கே தப்பு, இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தப்பு பண்ணியிருக்காங்க. நாள்தோறும் பகல் காட்சி உண்டு. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இருக்கும். அடுத்து எழுத்து வழக்கு சொற்றொடர். இதில் எழுத்து வழக்கு சொற்றொடரை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. நேற்று வயிற்று வலி. இங்கே பாருங்கள் நேற்று கொடுத்துருக்காங்களா, அங்கேயே நேற்று கொடுத்துருக்காங்க. அப்போ அது 2 தப்பாயிடுச்சு. இங்கே வவுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேச்சு வழக்கு. அப்போ எழுத்து வழக்குனா நேற்று வயிற்று வலி. டேஸ் நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்படும். டேஸ் நிறம், சுவை, அளவு, வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்படும்னா குணப்பெயர். இது பண்பு பெயர்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? பண்பு பெயர், குணப்பெயர் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. மலர் சரியான வினைமரபு பெயரை கண்டறிக. மலர் கொய். பூ கொடுத்துருந்தாங்கன்னா பூப்பரி, பூப்பரி, மலர் கொய். குறிநடில் பிழையற்ற தொடர் எது? 1 வாங்கினால் 1 இலவசம், 1 வாங்கினால் 1 இலவசம்.
இங்கே பாருங்கள், இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இதில் தான் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை. உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை இதில் உயிர்மெய் எழுத்துக்களோட எண்ணிக்கை வந்து 216. ஓகேங்களா. அடுத்து வந்து முதல் எழுத்துக்கள் ஒரு 30. இது போல் வந்து நமக்கு ஆட் பண்ணோம்னா மொத்தம் 247. ஆயுத எழுத்து 1. மொத்தமாக 247 எழுத்துக்கள் தான் தமிழ் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இதிலே கொஷின் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்கன்னா, இந்த 216 எழுத்தில் உயிர்மை குறியில் எழுத்து எத்தனை, உயிர்மை நெடில் எழுத்து எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உயிர்மை நெடில் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா 126 உயிர்மை நெடில் எழுத்து. அப்புறம் உயிர்மை குறியில் எழுத்து ஒரு 90. மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 216. அதாவது 18 × 5 பெருக்குனிங்கன்னா உயிர்மை குறியில் எழுத்து வந்துடும். 18 × 7 பெருக்குனிங்கன்னா உயிர்மை நெடில் எழுத்து வந்துடும். அதோட அளவுகள் தான் இது. அடுத்து வல்லினும் மிகும் இடங்களில் இடம்பெறாதவை யாவை. வல்லினும் மிகும் இடங்களில் இடம்பெறாதவை. ஆப்ஷன் டி. இதில் 8 தொகை வல்லினம் மிகும், 10 பாட்டு வல்லினம் மிகும், கேளா செவி, அதாவது 8 10 எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். கேளா செவி இது வந்து ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். வந்த குழந்தை, வந்த குழந்தை இது பெயரச்சம். பெயரச்சத்திற்கு பின் இங்கே வல்லினம் மிகலை. ஓகேங்களா. அப்போ இங்கே வல்லினம் மிகாத இடம்னு கேட்டிங்கன்னா இங்கே நமக்கு ஆப்ஷன் டி தான். அடுத்து ஒரு பொறுத்துக. காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயர் வளையல். காரண பொது பெயர் பறவை. இடுகுறி சிறப்பு பெயர் தென்னை. இடுகுறி பொது பெயர் காடு. இதில் 19வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. காரண சிறப்பு பெயர் வளையல், அப்புறம் காரண பொது பெயர் பறவை, தென் வந்து சிறப்பு பெயர் தென்னை, பொது பெயர் காடு. இடுகுறி பெயருக்கும் காரண பெயருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது இடுகுறி பெயர்னால் நம் முன்னோர்கள் எந்தவித ரீசனும் இல்லாமல் ஒரு போகிற போக்கில் வச்சுட்டு போகிறது தான் இடுகுறி பெயர். காரணம் கருதி இட்ட பெயர் தான் காரண பெயர். வளையல்னு ஏன் வளைச்சிருக்காங்க, வளைஞ்சிருக்கிறதுனால வளையல். பறவைன்னு ஏன் வச்சுருக்காங்க, பறவை பறப்பதுனால் பறவை. காடுன்னு ஏன் வச்சாங்கன்னு ரீசன் தெரியாது. அதுபோல் மரத்துக்கு ஏன் தென்னை மரம் வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா. அதுமாதிரி ரீசன் தெரியாமல் வச்சதுக்கெல்லாம் வந்து இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க. காரணம் கருதி இட்ட பெயர் வந்து பார்த்திங்கன்னா காரண பெயர்னு சொல்லுவாங்க. கலை சரியான வினைபரப்பு பெயரை கண்டறிக. கலை, கலை பரி, கலை பரி, இந்த லை பெரிய லை இதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா. கலை பரி. அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு உண்டு. அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு உண்டு. சரியான காலத்தை கண்டறிக. இது வந்து எதிர்காலம். அண்ணன் ஒன்றும் வரல, வந்தால் உனக்கு பரிசு உண்டு. அப்போ இது எதிர்காலம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தொடர்பானவற்றில் தவறான இணை. இதில் வந்து வேர்வை வியர்வை இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு, இது வந்து எழுத்து வழக்கு. தலகாணி என்பது பேச்சு வழக்கு, தலையணை என்பது எழுத்து வழக்கு. ஊடு என்பது பேச்சு வழக்கு, வீடு என்பது எழுத்து வழக்கு. இது ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு. அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி. காய்கறி சரியான வினை மரபு. காய்கறி அரி, காய்கறி அரி. நெல், நெல் தூற்று, நெல் தூற்று அதுதான் வந்து நெல்லெலாம் அரிஞ்சிட்டு நமக்கு வந்து இப்போலாம் மிஷின் வந்துருச்சு, அரைக்கிற மிஷின் வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அறுத்துட்டு நெல் வந்து பையிலே பிடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நெல் அறுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நெற்களங்களில் வந்து போட்டு மாடை வச்சு மிதிக்க வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து டிராக்டர்லேயே வந்து நம்மளே செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி வந்து நெல் கூட வந்து நிறைய பதர் இருக்கும், அதை வந்து தூத்துவாங்க. அப்போ நெல் தூற்று. அப்பம் தின், அப்பம் தின். இம்மை எதிர்ச்சொல் மறுமை. இம்மை என்பதன் எதிர்ச்சொல் மறுமை. முதல் எழுத்துக்களின் வகைகள் 30. முதல் எழுத்தோட வகைகள் 30. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இந்த முதல் எழுத்துக்கள் இதை தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். முதல் எழுத்துக்கள்னு ஏன் சொல்கிறோம், பிற எழுத்துக்கள் தோன்றி வளர்வதற்கு பேஸாக இருக்கும். ஓகேங்களா. அடிப்படையாக இருக்கிறது தான் வந்து முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இது தனியாக வந்தால் பொருள் தராது. எது தனியாக வந்துச்சுன்னா பொருள் தராது, இடைச்சொல். இடைச்சொல் வந்து தனியாக வந்தால் பொருள் தராது. அதாவது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது தான் இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் மிகுதிப்படுத்த வருவது தான் உரிச்சொல். ஓகேங்களா. ஆனால் சார்ந்து வந்து மட்டும்தான் பொருள் தரும்னா அது இடைச்சொல். ஓகேங்களா. ஆனால் உரிச்சொல் இருக்குது இல்லைங்களா. இப்போ கூர், கழி, நனி இதெல்லாம் வந்து மிகுதின்ற ஒரு பொருள் இருக்குது. ஆனால் இடைச்சொல்லுக்கு வந்து பொருள் கிடையாது. ஐ, மற்று இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொற்களாக வரும்.
சிங்கம் சரியான ஒலிமரபு பெயர். சிங்கம் முழங்கும். சிங்கம் முழங்கும். கிளி கொஞ்சம் பேசும்னு வரும், இல்லைனா கொஞ்சம்னு வரும். குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கிளி பேசும், கொஞ்சம் இதெல்லாம் வரும். அவை அவை என்பது பன்மை. அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அவை என்பது பன்மை. அவை வந்தன, அதுதான் ஒருமை. அது என்பது ஒருமை, அவை என்பது பன்மை. அப்போ வந்தனல் தான் ஃபினிஷ் ஆகணும். டேஸ் என்னும் சுட்டெழுத்தானது தற்போது வழக்கத்தில் இல்லை. ஊ என்பது தற்போது வழக்கத்தில் இல்லை. இலக்கண இலக்கியங்களில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. காகம் சரியான ஒலிமரபு பெயரை கண்டறிக. காகம் கரையும். காகம் கரையும். மயில் அகவும். மயில் அகவும். குயில் கூவும். குயில் கூவும். கீழ்கண்ட எந்த சுட்டெழுத்தின் எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும்? எந்த சுட்டெழுத்துக்கள் பின் வல்லினம் மிகும்னா அனைத்தும் தான். ஓகேங்களா? அப்பக்கம் உப்பக்கம் பார்த்துருப்பீங்க. அப்பக்கம் வல்லினம் மிகுதுங்களா? இப்பக்கம் வல்லினம் மிகும். ஓகேங்களா? உப்பக்கம் உப்பக்கம்னா இப்போ தான் மேலேன்னு பார்த்துருப்போம். உப்பக்கம் முதுகு பக்கம்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இதுக்கு எல்லாமே வல்லினம் மிகும். அப்போ மேற்கூறிய அனைத்தும். டேஸ் என்னும் வினா எழுத்துக்கு முன் வல்லின எழுத்தை முதலாவதாக உடைய சொற்கள் வந்தால் வல்லினம் மிகும். டேஸ் என்னும் வினா எழுத்துக்கு முன் வல்லின எழுத்து முதலாவது உடைய சொற்கள் வந்தால் வல்லினம் மிகும். ஏ. ஓகேங்களா? ஏ என்ற வினா எழுத்துக்கு முன் வல்லின எழுத்து முதலாவதாக உடைய சொற்கள் வந்தால் வல்லினம் மிகும். வினா எழுத்துக்கள் இதில் பார்த்திங்கன்னா எய்யா, ஆவோ, ஏ, இது ஐந்தும் பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஏ பார்த்திங்கன்னா சொற்களின் முதலிலும் வரும், கடைசியிலும் வரும். ஓகேங்களா? ஏ, யா இது பார்த்திங்கன்னா சொற்கள் முதலில் மட்டும் வரும். ஆ, ஓ இது சொற்களின் கடைசியில் வரும். அதாவது என் இது பார்த்திங்கன்னா எது அப்படின்னு கொஷின் கேட்கலாம். யாது என்று கொஷின் கேட்கலாம். அவனா, இவனோ, அவனே அப்படின்னு வருது சொற்களின் கடைசியில் வரும். இது மட்டும்தான் 2 இடத்துலையும் வரும். ஏன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஏ சவுண்டில் முடியும். இது போல் சொற்களின் முதலிலும் இடையிலும் வர்றது ஏ மட்டும்தான். ஓகேங்களா? இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுதை சரியான விலங்குகளின் இளமை பெயரை கண்டறிக. கழுதை குட்டி. கழுதை குட்டி. மான் கன்று. மான் கன்று. சொத்துனா நமக்கு என்ன? உடைமை குறிக்கும். சொத்துனா உடைமையை குறிக்கும். நீங்கள் என்பது என்ன? நீங்கள் என்பது முன்னிலையிலே குறிக்கும். முன்னிலை தன்மை, முன்னிலை படற்கை. நம்ம இருக்கிறது தன்மை, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க முன்னிலை, தூரத்தில் இருக்கிறது படற்கை. அப்போ நீங்கள் என்பது முன்னிலை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. காற்று வீசியது. மரங்கள் அசைந்தன. காற்று என்பது ஒருமை, வீசியது ஒருமையில் முடிஞ்சிருக்கு. மரங்கள் என்பது பன்மை, அசைந்தனன் பன்மையில் முடிஞ்சிருக்கு. மாநகர் என்பது எவ்வகை சொல்? மாநகர் என்பது உரிச்சொல். மா என்பது உரிச்சொல். அப்போ மாநகர் என்பதும் உரிச்சொல். கீழுள்ள சொல்லுக்கு உரிய தமிழ்ச்சொல்லை கண்டறிக. கீழுள்ள சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் கண்டறிக. சேமம் அப்படின்னா நலம். சேமம்னா நலம். விழி வேற்றுமை, நினா வேற்றுமையை சொல்லுவோம் நம்ம 8ஆம் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லிட்டு முதல் வேற்றுமையினும், விழி வேற்றுமைன்னு சொல்லிட்டு 8ஆம் வேற்றுமையும் நம்ம சொல்லுவோம். டேஸுக்கு மாற்றாகத்தான் இப்போ தான் என்ற எழுத்து வழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டேஸுக்கு மாற்றாக இப்போ தான் என்ற எழுத்து வழக்கத்தில் இருக்குன்னா ஏ என்ற எழுத்துக்கு மாற்றாகத்தான் இப்போது தான் என்னும் எழுத்து வழக்கத்தில் இருக்குது. நாடி, பேசி, தேடி, செதுக்கி, ஊன்றி, தழுவி, கொட்டி முதலிய இகர ஈற்று வினையற்ற சொற்களின் பின் டேஸ் உயிர்மை எழுத்து சொற்கள் வினை சொற்கள் இருந்தால் வல்லெற்று மிகும்னு சொல்கிறாங்க. வல்லின எழுத்துக்கள். ஓகேங்களா? நாடி, பேசி, தேடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈ ஃபினிஷில் வரும். ஓகேங்களா? வந்தால் அந்த எழுத்துக்களுக்கு பின் உயிர்மை எழுத்து சொற்கள் வந்துச்சுன்னா வல்லெற்று மிகும்னு சொல்கிறாங்க. அது வல்லின எழுத்து. ஓகேங்களா? வல்லின உயிர் எழுத்துக்கள் தான் என்ன மிகும்? கசதப என்பது வல்லின உயிர் எழுத்து, அதுதான் மிகும். ஓகேங்களா? 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறாத ஒன்று. 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறாத ஒன்று. கொடையில் சிறந்தவர் பாரி. கொடையில் சிறந்தவர் பாரி. 7ஆம் வேற்றுமையில் வராத ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு 48 டி தான். 7ஆம் வேற்றுமையில் பார்த்திங்கன்னா என்னென்ன வரும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 7ஆம் வேற்றுமைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு உருபு பார்த்திங்கன்னா கண்.
ஐ ஆள்கு இல்லது கண் அந்த வேற்றுமை உருபுகள் இருக்கு இல்லைங்களா. அப்போ 7ஆம் வேற்றுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண். இங்கே வீட்டின் கண் குழந்தை விளையாடுகிறது இது வந்திருக்குங்களா. அப்போ இதோட வந்து உருபுகள்னு இருக்கும், சொல்லுறுப்புகள். என்னென்ன இருக்குது உருபுகள்? மேல், கீழ், கால், இல்லுன்னு இருக்குது. ஓகேங்களா. அப்போது மேல் அதுவும் வந்துருச்சு. ஓகேங்களா. பெட்டிக்குள் இல், அப்போ இதுவும் வந்துருச்சு. அப்போ இடம்பெறாத ஒன்று இதுதான். கொடையில் சிறந்தவர் பாரி, இது வந்து வராது. ஏன்னா இல்லில் 7ஆம் வேற்றுமையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடம் சார்ந்து தான் வரும். நமக்கு 5ஆம் வேற்றுமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வரணும். 5ஆம் வேற்றுமையில் இது வரலை. ஓகேங்களா. அப்போ இது டி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டு. அடுத்த கொஷின் போயிடலாம். ராமனது வீடு என்பது, ராமனது வீடு என்பது என்ன? 6ஆம் வேற்றுமை. ராமனது வீடு என்பது நமக்கு 6ஆம் வேற்றுமை. ஐயாள்கு இல்லது கண். அப்போ 6ஆம் வேற்றுமையோட உருபு என்ன? அது ராமனது வீடு 6ஆம் வேற்றுமை. இந்தியாவின் தெற்கு எல்லை குமரி, இந்தியாவின் தெற்கு எல்லை குமரி. 50ஆவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை இதில் வந்து பார்த்தீங்கன்னா உருபு வந்து இன்னு இல்லு. 5ஆம் வேற்றுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னு இல்லு. அப்போ இந்தியாவின் தெற்கு எல்லை குமரி, அப்போ 5ஆம் வேற்றுமை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். விண்கலங்கள் விண்ணில் பறந்தன. விண்கலங்கள் என்பது பன்மை, பறந்தன என்பதும் பன்மை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். கோலமயில் ஒயிலாக ஆடியது. கோலமயில் என்பது இங்கே ஒருமையிலே முடிஞ்சிருக்கு. உரிய சொற்களை பயன்படுத்தி தொடரை நிரப்புக. குழந்தைகள் கள்ளக்கபடம் அறியாதவர்கள். குழந்தைகள் கள்ளம் கபடம் அறியாதவர்கள். தலைவர் நந்தினிக்கு பரிசு வழங்கினார் என்பது. தலைவர் நந்தினிக்கு பரிசு வழங்கினார் என்பது 4ஆம் வேற்றுமை. ஐ ஆல் கு, கு என்பது 4ஆம் வேற்றுமை உருபு. நந்தினிக்கு, அப்போ 4ஆம் வேற்றுமை. தூங்கு கையான் ஓங்கு நடை என்பது. தூங்கு கையான் ஓங்கு நடை என்பது 3ஆம் வேற்றுமை. தூங்கு கையான் ஓங்கு நடை என்பது நமக்கு 3ஆம் வேற்றுமையில் கொடுத்துருக்காங்க. ஏன் 3ஆம் வேற்றுமையில் கொடுத்துருக்காங்க? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தூங்கு கையான், ஆண் என்பது 3ஆம் வேற்றுமையோட உருபுகளில் வருது. ஐ ஆல் கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் அன் ஓடு ஓடு, இந்த பாருங்க ஆல் அன் ஒடு ஓடு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருபுகள். சொல்லுறுப்பு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு, வைத்து, உடன், கூட, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுறுப்புகள். அப்போது ஆண் தூங்குகையான், அப்போது 3ஆம் வேற்றுமை உருபு. அடுத்து வளவன் செய்யுளை படித்தான். வளவன் செய்யுளை படித்தான் என்பது 2ஆம் வேற்றுமை. செய்யுளை ஐ வந்திருக்குங்களா, ஐ என்ற உருபு வந்திருக்கு. அப்போது 2ஆம் வேற்றுமை. ஐ ஆல் கு இல்லது கண். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. ஐ என்பது 2ஆம் வேற்றுமை. உயரமான மலையை விண்ணை தொடும் மலை என வர்ணித்தல். இது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி. நார்மலாக ஒரு இருக்கிற விஷயத்தை அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக சொல்கிறது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. இயல்பாக சொல்கிறது இயல்பு நவிர்ச்சி அணி. தோயும் வெண்டையிர் மத்தளி துள்ளவும், இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி. தயிர் தோயிறதை வந்து நார்மலாக சொல்லியிருக்காங்க, இது இயல்பு நவிர்ச்சி அணி. சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும். எந்த சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது தான் என்னன்னு சொல்கிறாங்க, வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் என்பது எழுவாய் வேற்றுமை. இங்கே வந்து எந்த ஒரு உருபுகளும் இல்லை. முதல் வேற்றுமையை தான் எழுவாம் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. 8ஆம் வேற்றுமை தான் விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த ஒரு உருபுகளும் இங்கே வரல. கண்ணன் என்பது எழுவாய், அதனால் இது எழுவாய் வேற்றுமை. சரியான அகரவரிசை சொற்களை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி. இங்கே மாமா வரிசை கொடுத்துருக்காங்க. மாமா, மீமி, மூமு, மேமே, மை, மோ, மோ, மௌ. அந்த வரிசையில் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. 61க்கு ஆப்ஷன் பி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க. சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க. இதுவும் வந்து பாவரிசை. ஓகேங்களா. பட்டு, பாட்டு, பின்னல், பாப்பா வரிசை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க. 63க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தென்னை, தேன், தொட்டி, தோட்டம் இதெல்லாம் வரும்.
சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆ வரிசை. உங்களுக்கு இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து ஆ கொடுத்துருந்தாங்க. 2வது எழுத்து வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது எல்லாத்துலேயுமே ஆ, அதை மறந்துடணும். அப்போ எல்லாத்துலேயுமே ஆ வந்தால் 2வது எழுத்தை செக் பண்ணணும். ஓகேங்களா? 2வது எழுத்து வந்து காங்காச்சா வரிசையில் கொடுத்துருக்காங்க. காங்கா சான்யா டா நா தா நா பா மா ய ர ல வா ழ ல. இது மாதிரி நம்ம அதுக்கப்புறம் ராணா இதெல்லாம் அப்படி வருது இல்லைங்களா? இதை செக் பண்ணிக்கணும். அப்போது அப்படி செக் பண்ணிங்கன்னா அக்கா, அங்கை, அச்சம், அஞ்சு, அத்தை, அப்பம், அம்மா, இது மாதிரி நீங்கள் செக் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சிங்கம் சரியான விலங்குகளின் இளமை மரபு. சிங்கம், குருளை, சிங்க குருளை, புலி, பறல், கீரி, பிள்ளை, மான், கன்று. ஓகேங்களா? பொருந்தா சொல்லை கண்டறிக. பெயர் பகுபதங்கள் கொடுத்துருக்காங்க. பெயர் பகுபதங்களை டி தான் வந்து பொருந்தாச்சொல். பெயர் பகுபதம்னா பிரிக்கக்கூடிய சொற்கள், பகாபதம்னா பிரிக்க முடியாத சொற்கள். இங்கே மண், கல், பொன் இது எல்லாமே வந்து பிரிக்க முடியாது. செய் என்பது வயல். ஓகேங்களா? 66வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி. பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. என்னென்ன இருக்குது? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் சொல்லிட்டு 6 இருக்குது. பொருந்தா சொல்லை கண்டறிக. பகுபத உறுப்புகள் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பகுபத உறுப்புகளில் பொருந்தாதது படற்கை. இப்போ தான் சொன்னேன். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் இதுதான் வந்து பகுபத உறுப்புகள். தன்மை, முன்னிலை படற்கையில் தான் மூவிடத்தை குறிப்பது தான் படற்கை. 5 ரூபாய் கொடு எனும் தொடரில் இடம் பெற்றிருப்பது நமக்கு முற்றுப்போலி. ஏன் இதை முற்றுப்போலின்னு சொல்கிறோம்? 5, 5 இதில் எல்லா எழுத்துக்களுமே மாறி இருக்கா? அப்போ இது முற்றுப்போலி. பொருந்தா சொல்லை கண்டறிக. இனமுள்ள அடைமொழி. இனமுள்ள அடைமொழி. வெண்காக்கை, வெண்காக்கை இனமுள்ள அடைமொழி, பொருந்தா சொல். ஓகேங்களா? இப்போது கரும் காக்கைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பொருந்தும். வெண்ணிலவு கரெக்டு, கருங்காக்கை கரெக்டு, செங்கதிரோன் கரெக்டு. இங்கே வெண்காக்கை என்பது இனமுள்ள அடைமொழிக்கு பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் டி. இதெல்லாம் வந்து ஓல்டு கொஷினில் நிறைய கேட்டிருக்காங்க. பொருந்தா சொல்லை கண்டறியல இனமுள்ள அடைமொழினா மேட்ச் ஆகணும். அப்போ பொருந்தா சொல்லுனா இங்கே வெண்காக்கை தான். ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. நமக்கு கொஷினில் கூட கேட்டிருந்தாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு 82 என்பது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலில் பவனந்தி முனிவர் சொன்னது பிரகாரம் நமக்கு 42 தான். அதில் தேவநேய பாவனார் அந்த சொல்லாராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 82 ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருப்பாரு. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தால் பார்க்கலாம். பகா என்றால் என்னென்னா பிரிக்க இயலாது. பகா என்றால் பிரிக்க இயலாத ஒன்று, பிரிக்க இயலாத ஒன்று. மஞ்சு அப்படின்னா மைஞ்சு, மையல் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து முதற்பொலி. ஓகேங்களா? இப்போ மஞ்சு இருக்குங்களா, மைஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தாலும் பொருள் மாறாது. இந்த ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் இருக்கும். இதுதான் போலின்னு சொல்லுவாங்க. இது முதற்பொலி. முதல் எழுத்து மாறினா முதற்பொலி, இடையில் இருக்கிற எழுத்து மாறினா இடைப்பொலி, 3வது இருக்கிற எழுத்து மட்டும் மாறுச்சுன்னா அது இறுதிப்பொலி, மொத்தமே மாறுச்சுன்னா அது முற்றுப்பொலி. முரசு, முறைசு இங்கே பாருங்கள் நடுவில் இருக்க எழுத்து மாறிக்கா, அப்போ இடைப்போலி. போலினா என்ன டெஃபினிஷன்? போல இருத்தல்னு பேர். போலினா போல இருத்தல். அகமறந்து ஈதலின் நன்றியே முகமணர்ந்து இன்சொல் யானப்பெறின் இக்குறட்பாவில் இடம்பெறுவது. இப்போது முகம், ஓகேங்களா, முகம்னு வரணும். ஆனால் இங்கே முகன்னு கொடுத்துருக்காங்க. கடைசி எழுத்து மாறி இருக்கு. அப்போ இது இறுதிப்போலி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்னா வந்து மொழி, கிளவி, பதம் இது எல்லாமே சொல்லுவாங்க. பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். இம்சை, இம்சைனா நமக்கு துன்பம், இம்சைனா துன்பம். நெக்ஸ்ட்டு பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. குபேரன், குபேரன்னா பெருஞ்செல்வன், குபேரன் என்றால் பெருஞ்செல்வன். பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். கிரீடம், கிரீடம் என்றால் மணிமுடி, கிரீடம் என்றால் மணிமுடி. புலி சரியான விலங்குகளின் இளமை பெயரை கண்டறிக. புலி, பறல், புலி, பறல். முயன்றால் அனைத்தும் முடியும், இது எவ்வகை தொடர்? முயன்றால் அனைத்தும் முடியும், இது செய்தி தொடர். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இளமையில் கல் இது என்பது கட்டளை தொடர். இளமையில் கல் என்பது கட்டளை தொடர்.
என்னே இந்த ஓவியத்தின் அழகு, இது வந்து உணர்ச்சி தொடர். என்னே இந்த ஓவியத்தின் அழகு உணர்ச்சி தொடர். தாய் தன் குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாள். இணைப்பு சொல். தாய் தனது குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாள். அண்ணா டேஸ் பேசும் ஆற்றலுடையவர். அண்ணா டேஸ் பேசும் ஆற்றலுடையவர். 85க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தங்கு தடையின்றி பேசக்கூடிய ஆற்றலுடையவர். அவரை சரியான காய்களின் இளமை பெயரை கண்டறிக. அவரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை பிஞ்சு, அவரை பிஞ்சு, தென்னங்குரும்பை, மாவடு, இது எல்லாமே வந்து வரும். இங்கே வந்து அவரை பிஞ்சு. வாழை சரியான காய்களின் இளமை பெயரை கண்டறிக. வாழை கச்சல், வாழை கச்சல், தென்னங்குருமை, மாவடு. தென்னை சரியான காய்களின் இளமை பெயர் தென்னங்குரும்பை, மாவடு. ஓகேங்களா, மாவடு. அடுத்து கீரி பிள்ளை, கீரி பிள்ளை, இளமை மரபு கீரி பிள்ளை. பொருத்தமான காலம் அமைத்தல். பழுத்த பழம் எடுத்து வந்தான், பழுத்த பழம் எடுத்து வந்தான், இது இறந்த காலம். பழுத்த பழம் எடுத்து வந்தான் என்பது இறந்த காலம். எடுத்து வருகின்றான், எடுத்து வருகின்றான் என்பது நிகழ்காலம். எடுத்து வந்தான் இறந்த காலம், எடுத்து வருகின்றான் என்பது நிகழ்காலம், எடுத்து வருவான் என்பது எதிர்காலம். ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. ஐதீகம் என்றால் உலக வழக்கு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லறிக. ஆஸ்தி, ஆஸ்தினா நமக்கு சொத்து, ஆஸ்தி என்றால் சொத்து. உஷார், உஷார் சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கண்டறிக. உஷார் என்றால் விழிப்பு, உஷார் என்றால் விழிப்பு. அப்புறம் பத்தியை கொடுத்து அதற்கான ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணோம். முல்லை கொடியின் கொழு கொம்பு பெறாத திகைப்பை கண்ணால் கண்டபின் தன் செல்வ நிலையையும் வாழ்வும் மறந்து அதற்கு உதவுதலே உணர்வாய் தான் ஊர்ந்து வந்த தேரை அங்கு அதற்கு உரியதாய் நிறுத்தி வந்தான் பாரி என்னும் வள்ளல். இரவலருக்கு குதிரைகளை வழங்கி நாட்டையும் நல்கியவன் காரி. குதிரைகளை கொடுத்தவன் காரி, முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி. பெறுவதற்கு அரியதாய் வாழ்நாள் வளர்ச்சிக்கு உரியதாய் பெற்ற நெல்லிக்கனையும் தான் உண்ண கருதாமல் புலவர் நெடிது வாழ விழைந்து கொடுத்தவன் அதியமான். அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவன் அதியமான். நண்பர் தம் இல்லறம் நடத்துவதற்கு வேண்டுவன நல்கி புகழ் பெற்றவன் நல்லி. நண்பர். ஓகேங்களா. கூத்தர் தம் கலைவாழ் அவருக்கு நாடும் கொடுத்து கழித்தவன் ஓரி. கூத்தருக்கு நாடு ஓரி. மயிலாடி அகைவதை கேட்டு குளிரால் நடுங்கி கூவியதை போர்வை கொடுத்தவன் பேகம். மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் பேகன். ஓகேங்களா. கூத்தருக்கு நாடு கொடுத்தவன் ஓரி. நண்பருக்கு இல்லறம் நடத்துவதற்கு வேண்டான புகழ் பெற்றவன் நல்லி. நெல்லிக்காய் கொடுத்தவன் அதியமான். குதிரையை கொடுத்தவன் காரி. முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி. ஓகேங்களா. அந்த கடையேழு வள்ளல்கள் பற்றி ஒரு பேராஃப் கொடுத்துருப்பாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி. இரவலருக்கு குதிரை கொடுத்தவன் காரி. ஓகேங்களா. பரினா குதிரை, பரியை கொடுத்தவன் காரி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புலவருக்கு நெல்லிக்கனி கொடுத்தவன் அதியமான். புலவருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் அதியமான். கூத்தருக்கு நாடு கொடுத்தவன் ஓரி அவர்கள். மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் பேகன். மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் பேகன். அதியமான் வந்து அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த 100 கொஷின் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். ஓகேங்களா. நம்ம வந்து இப்போ லைட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக போக நம்ம கொஷின் கிடைக்க நான் உங்களுக்கு, அதாவது நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் குரூப் 4 கொஷினே. ஓகேங்களா. அதில் தான் வந்து 2-3 புக்ஸ்லாம் வந்து கிடச்சிது. அது நான் டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணேன். எதில் வந்து அதிகமாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் அதிலேருந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொஷின் எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன். எக்ஸாம் கிட்ட வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட்டு 20 டெஸ்ட்டு வைப்பேன் இல்லைங்களா. அதில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கொஷின்லாம் இருக்கும். இப்போ நம்ம ரிவிஷன் மூட்லேயும் போயிட்டுருக்கோம். படித்ததை வந்து நிறைய பேர் வந்து படிக்க வந்து கஷ்டப்படுவீங்க இல்லைங்களா. கொஷின் இது மாதிரி வந்ததுனால நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து மைண்டை வந்து ஈஸியாக படித்து எப்படி மார்க் எடுத்து அந்த விஷயத்துக்கு நம்ம போகணும். அதிகமாக வந்து நம்ம போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ஈஸியாக படித்து எப்படி மார்க் எடுக்கிறது, அதுக்காக தான் உங்களுக்குலாம் வந்து இது மாதிரி கொஷின் கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.